குட் பேட் அக்லி. ஏகே சாரை வச்சு அவரோட ஃபேன் ஒருத்தர் ஒரு செலிப்ரேஷனான மூவி கொடுத்துருக்காப்புல. இந்த படத்தை போய் நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பான விஷயமா தோணுது. இருந்தாலும் இந்த படம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். படத்தோட கதை ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு கேங்ஸ்டர் அவரோட வைலன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்காக வாழணும்னு ஆசைப்பட்றாப்புல. அதுக்காண்டி அவர் போலீஸ்கிட்ட போய் சரண்டரும் ஆறாப்புல. 12 வருஷம் ஜெயிலும் இருக்காப்புல. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிட்டு வரும்போது அவர் பையனுக்கு ஒரு ட்ரக் கேஸில் மாட்டிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுறாப்புல. இப்போது அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ண போகிறாப்புல, எப்படி அவர் பையனோட சேர போகிறாப்புல, இதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நம்ம ஏகே சார் தான். மனுஷன் விளையாடி இருக்காப்புல. எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபுல் படத்தை அவர் கேரி பண்ணியிருக்காப்புல. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு. நம்மளை சீனுக்கு சீன் கற்று வச்சுட்டே இருக்காப்புல படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். படத்தோட அடுத்த பெரிய ப்ளஸ் அர்ஜுன் தாஸ். இவரோட வாய்ஸும் சரி, இவரோட சேட்டையும் சரி செம்மையாக இருக்குது. இவரோட இன்ட்ரடக்ஷன் சீனு செம்ம வைப்பு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. மற்றபடி பிரசன்னா, த்ரிஷா, பிரபு, சுனில், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. படத்தில் மியூசிக் போட்டுக்கு ஜிவி பிரகாஷ்குமார். படத்தில் ஒரு 7-8 பாட்டு வச்சுருக்காங்க. 3 பாட்டு புது பாட்டு, 4 பாட்டு ரெட்ரோ சாங்ஸ்னு வச்சுருக்காங்க. எல்லா பாட்டும் சரி நம்மளை ஒரு வைப்லேயே வச்சுருக்கு. படத்தில் யூஸ் பண்ணியிருக்க ஏகேயோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிம்ரன் மேமோட கேமியெல்லாம் வேறு லெவல் வைப் கொடுக்குது நம்மளுக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லி ஒரு செலிப்ரேஷன் மூவி. ஏகேவே நம்ம செலிப்ரேட் பண்ண வச்சுருக்கு. இந்த படத்தை அனுபவிங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏகே சார் சொல்கிற மாதிரி காட் பிளஸ் யூ மாமே.